राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो आज की आनंद की जय। जय बोलो साक्षी गोपाल भगवान की जय। साक्षी गोपाल கிருஷ்ணனுடைய பேரன், கொள்ளு பேரன். பேரன்னா அனிருத்தன், கொள்ளு பேரன்னா வஜ்ரநாதன். அவன் ஸ்தாபிதம் பண்ண மூர்த்திகள்ல ஒண்ணுதான் இந்த கோபாலன். பகவானிடத்துல ஜாலியா நம்பிக்கை வைங்க. பயந்து குழம்பி இப்படிதான் நடக்கும். அதாவது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், பகவானை பூரணமா நம்பணும். ஓகேவா? இந்த பூரணமான நம்பிக்கை அப்படின்றது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி வச்சுக்கோங்களேன். கெஞ்ச வேண்டாம், புலம்ப வேண்டாம், உரிமையோட கேட்கலாம். அதுக்கு மேல நிறைய பேர் அதை அப்படியே டென்ஷனா உட்காந்துடுறா. நம்பிக்கையில ஒரு டென்ஷன் வர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நான் இன்னைக்கு கூட வாக்கிங் போயிட்டு இருந்தேன். ஒரு குட்டி குழந்தை அப்பா அம்மாவோட போயிட்டு இருக்கு. அப்புறம் கையை விட்டுட்டு அது பாட்டுக்கு முன்னாடி போயிட்டு இருக்கு. ஒரு ஏரிக்கரை ஓரத்துல தான். அது ரொம்ப ஜாலியா கேஷுவல் அது ஓடுறது. உடனே அப்பா பின்னாடியே ஓடுற. ஏன்னா அதுக்கு தெரியாது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அக்கறை. இது என் குழந்தை, இதை காப்பாற்றணும், பத்திரமா வச்சுக்கணும்ன்ற உரிமை அவருக்கு இருக்கு. அந்த குழந்தையோட அருமை அவருக்கு தெரியாது. அப்ப அந்த குழந்தைக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்கு இல்லையா? அந்த மாதிரி நீங்க சுவாமி கிட்ட நான் அவருக்கு உரிமையுடைய ஒரு பொருள் அப்படின்னு தீர்மானமா நம்பலாம். நம்புங்க. புரியுறதா? அந்த நம்பிக்கையில தான் கல்யாண பிரம்மச்சாரி அவ ஊர்ல அவன் கொடுத்த வழக்குக்கு அவனுக்கு யாரோ ஐ விட்னஸ் இருந்தா கூட்டுண்டுவான்னு சொல்ல பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய கோபாலண்டான்னு சொல்லி கிளம்பி வரான் கூட்டுண்டு போறதுக்காக. மீண்டும் பிருந்தாவனம் வந்துட்டான். அந்த காலத்துல பெரிய கோவிலா இருந்திருக்கும் இந்த கோபாலனுக்கு. அப்ப வந்தான், யமுனையில தீர்த்தம் ஆடினான். பிருந்தாவனம் வந்ததே அவனுக்கு ஒரு சந்தோஷம். நான் திரும்ப திரும்ப அதான் சொல்றேன், பிருந்தாவனம் போனாலே ஒரு சந்தோஷம். அதை நீங்க எப்படி புரிய வைக்கிறது? எல்லாத்துக்குமே ஒரு லாஜிக்கல் ரீசனிங்கோ, எல்லாத்துக்குமே ஒரு டெஃபினேஷனோ, எல்லாத்துக்கும் ஒரு விளக்கமோ அவசியம் இல்லை. நல்லா தூங்குறோம் இன்னி வரைக்கும், ரைட்? ஃபர்ஸ்ட் கிளாஸா தூங்கினேன், ஜோரா தூங்கினேன், நிம்மதியா தூங்கினேன், இப்படிதானே சொல்றோம். இப்படி தூங்கினாய் அப்படின்னு நல்லா தூங்கினேன், அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒரு வியாக்கியானம், விளக்கம் எல்லாம் அவசியம் இல்லையே. இந்த மாதிரி ஆனந்தம், ஜஸ்ட் பி ஹாப்பி. நீங்க துக்கத்துக்கு தான் காரணம் சொல்லணும். ஏன் வருத்தமா இருக்கேன், ஏன் டென்ஷனா இருக்கேன், ஏன் கோபமா இருக்கேன், ஏன் பயமா இருக்கேன், ஏன் புழம்பி இருக்கேன், ஏன் பரபரப்பா இருக்கேன், இவ்வளவும் காரணம் சொல்லணும். சந்தோஷமா இருக்கு காரணமே கிடையாது பாருங்க. ஜாலியா இருக்க வேண்டியது தானே. வை ஆர் யூ ஹாப்பினா? ஐம் ஹாப்பி, அவ்வளவுதான். இந்த குழந்தைகள்லாம் இப்போ சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு. அங்க ஓடுறது, இங்க ஓடுறது, வெயில் அலையிறது, சிரிக்கிறது, கத்துறது, குதிக்கிறது, so much of fun. அதான் so much of fun, அவ்வளவுதான்.
அதுக்கு என்ன வியாக்கியானம் வேண்டியிருக்கு? அதாவது இந்த குழந்தைகளுடைய ஆனந்தம் எவ்வளவு இருக்குன்னா, இந்த தூக்கத்தெல்லாம் சிரிக்கும் குழந்தைகள். அந்த நல்லா விளையாடின சந்தோஷத்தோட பக்கத்தில் இருக்கவாளோட உதைக்கும். நாங்கள்லாம் நிறைய பண்ணுவோம். இந்த ஃபுட்பால்லாம் விளையாட, கிரிக்கெட் விளையாடுவோம். அந்த கிரிக்கெட்டில் சண்டையெல்லாம் வரும், ஃப்ரெண்ட்ஸ் அடிச்சுக்குவோம். ராத்திரி அந்த சண்டையோட ஞாபகத்து பக்கத்தில் குத்துவோம். அப்புறம் சிரிப்போம். குழந்தைகள்லாம் பார்க்கலாம், சந்தோஷமாக சிரிக்கும் தூக்கத்தில். ஏன்னா அவ்வளவு ஹாப்பினஸ். அதாவது இப்போ சாதாரணமாக வயசான வேலை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவளுக்கு முகத்தில் தூக்கத்தில் கூட ஒரு கவலைகள் பார்க்கலாம், ஒரு திருப்தி, ஒரு சந்தோஷம், ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்காது. குழந்தைகள் பாருங்க, அது உடம்பு முடியலன்னா மட்டும்தான் கொஞ்சம் பார்க்கறது டல்லாக இருக்குமே ஒழிய, மற்றபடி அது ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். ஸோ பி ஹாப்பி. தூக்கத்தில் கூட அந்த சந்தோஷம் அவங்களோட போகாமல் இருக்கணும், ஆனந்தமாக அனுபவிக்கணும். ஓகேவா? இவன் சந்தோஷமா வரான், அது மனசுல ஒரு பக்கம் கவலை இருந்தாலும் திரும்பியும் பிருந்தாவனம் வந்துட்டேன், கோபாலன் சன்னிதியிலே இருக்கேன். அப்படி ஜம்முன்னு இருப்பான் அந்த கோபாலன். திரிபங்கி ரூபம், ஒரு காலை மடக்கிண்டு ஒரு காலை நீட்டி வச்சுண்டு. நான் ஃபர்ஸ்ட் டைம்லாம் பார்த்துட்டு பிரமிச்சு போயிருக்கேன். அதாவது பெரிய அலங்காரம்லாம் எல்லாம் பார்த்துருக்கேன். நிஜமாவே அந்த சுருளான கேசமும் அந்த தலையில கட்டின முண்டாசம், கரெக்டா மாட்டுக்கார ரூபத்தோட ஒரு கிருஷ்ணன் நான் பார்த்தது அவன் தான். மற்றெல்லாம் தலைமுடி இருக்கும், இல்லாட்டி கிரீடம் வச்சிருப்பா. இப்ப ராம்லல்லா மூர்த்தி எல்லாம் பாருங்க, தலைமுடி எல்லாம் உண்டு, கிரீடம்லாம். இப்ப தலையில முண்டாச, மூர்த்தியிலேயே முண்டாசு கட்டி நான் பார்த்த மூலவர் மூர்த்தினா இந்த சாக்கி கோபால் தான். பார்த்தான், ரசிச்சான். ராத்திரி எல்லாம் பூஜை எல்லாம் ஆயாச்சு, கதவெல்லாம் பூட்டிட்டு எல்லாம் போயாச்சு. இவன் வாசல்லையே உட்காந்து இருக்கான். கோபாலாவா, இந்த மாதிரிலாம் ஆயிருக்கு. அவன் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கான் சுவாமி கிட்ட. நீங்க பாட்டுக்கு பேசும்போது தனியா இருக்கலாம், கிருஷ்ணா கிட்ட ஜாலியா பேசுங்க, மனசுக்குள்ள பேசலாம், ரோட்ல நடக்கும்போது பேசலாம், ரைட், ட்ரெயின்ல போகும்போது பேசலாம், ஆஃபீஸ்ல டென்ஷன் ஆனா பேசலாம், பாத்ரூம்ல போய் கூட பேசலாம், சமைக்கும் போது பேசலாம், குளிக்கும் போது பேசலாம். கண்ணனோட நீங்க பேசுறதுக்கு டைம்லாம் வேண்டாம், இடம், பொருள், டைம் எதையுமே பார்க்க வேண்டாம். என்னடா கிருஷ்ணா அது டயர்டா இருக்குடா அப்படின்னு சொல்லலாம், என்னடா கிருஷ்ணா அவரே குழப்பமா இருக்குடா அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி இந்த கிருஷ்ணன் பேசிட்டு இருக்கான். ஒரு நாளோ 2 நாளோ 3 நாளோ பேசிட்டே இருக்கான் சுவாமி கிட்ட. இந்த மாதிரிலாம் ஆயிருக்கு, சாட்சி கூப்பிடுறா. ஒன்றை விட்டா வேற யார் சாட்சி? இருக்க தானே சத்தியம் பண்ணி கொடுத்தார், நீ சாட்சி சொல்லணும். அவன் பாட்டு பேசிட்டு இருக்கான் சுவாமி கிட்ட. சுவாமி ரிப்ளை பண்றாரா, ரெஸ்பாண்ட் பண்றாரா, ரியாக்ட் பண்றாரா, இது எதுவுமே அவன் கவலைப்படல. ஏன்னு கேட்டா அவர் தலையெழுத்து பண்ணித்தான் ஆகணும். ரொம்ப கிளியரா இருக்கான். 2-3 நாள் ஆயாச்சு, சுவாமிக்கே பொறுக்க முடியல. டேய் அப்படி பேச ஆரம்பிச்சிட்டார். நான் இருக்கிறது கலியுகம்டா, நீ என்ன இந்த பிருந்தாவனத்துல இருந்து உங்க வித்யாநகரத்துக்கெல்லாம் கூப்பிடுறாய்? சாட்சிக்கு இதெல்லாம் நடக்கிற கதையாடா கலியுகத்துல? அவனுக்கு ஆனந்தம். சுவாமி ராத்திரி கதவை திறந்து காட்சி கொடுத்து, முதல்ல கதவை திறந்து அப்புறம் சப்தம் கேட்கறது, அதுக்கப்புறம் தான் அவனுக்கு ரியலைஸ் ஆகுது சுவாமி பேசுறாருன்னு. அதுக்கப்புறமா தான் அவனுக்கு அந்த பகவத் அனுபவம் புரிகிறது. அது உடனே மூர்த்தி அப்படியே பிரத்யக்ஷம்னா நீங்க என்னதான் நினைச்சுப்பாரு? உடனே அவர் அப்படி மனுஷ ரூபம் போல காட்சி கொடுத்தார். இப்படிலாம் தான் பல விதம் நினைச்சுப்பேன். அதான் அப்படியே விட்டுறாங்க. அவன் அனுபவிச்சான். இந்த பிரத்யக்ஷம்ன்ற வார்த்தைக்கு பலவிதமான அர்த்தங்கள் உண்டு. நீங்க நேரதான் கண்ணால பார்த்தாதான் பிரத்யக்ஷம் அப்படின்னு இல்லை, நீங்கள் உணர்ந்தாலே அது பிரத்யக்ஷம். ஸ்தம்பேன திருஷ்யதே. இரண்யகசிபுக்கு ஸ்தம்பத்துக்குள்ள இருக்க நரசிம்மன் தெரியல, பிரகலாதனுக்கு தெரியும். அப்ப இது எப்படி வர்ணிப்ப நீங்க பிரத்யக்ஷம்ன்றது?
நரசிம்மன் பார்த்தான், நரசிம்மனை உணர்ந்தான். உணர்றதே பிரத்யக்ஷம் தானே. நல்லா தூங்கிட்டு இருக்கோம், திடீர்னு கரண்ட் போயிடுது, ஃபேன்லாம் ஆஃப் ஆயிடுது, வேர்க்கிறது. ஓ என்னடா வேர்க்கிறது, ஓ கரண்ட் போயிடுது. ஸோ இந்த சென்னை டு பெங்களூர் ட்ரெயின்லாம் வரும்பொழுது பார்க்கலாம், இந்த செகண்ட் கிளாஸ்லலாம் ஸ்லீப்பர் கிளாஸில் வந்தோம்னா ஜன்னலாம் திறந்துச்சு, மெட்ராஸ் வெக்கையாக இருக்கும். திடீர்னு ராத்திரி ஒரு 12 மணிக்கு மேலே ஒரு குளிரும் பாருங்க. ஏசியில் வந்தால் தெரியாது, ஒரு கண்ட்ரோல்டு டெம்பரேச்சர். திடீர்னு என்னடா இப்படி குளிர்றது. அவங்க முன்னாடியெல்லாம் அந்த செகண்ட் கிளாஸ்லாம் தலைகாணி போர்வையெல்லாம் தரமாட்டா. இப்பெல்லாம் பைசா கொடுத்தா கொடுப்பார்கள். திடீர்னு ஒரு குளிர் எத்தியான எடுத்து போதிக்காமான்னு தோணும். அதனால மெட்ராஸே வரவாலாம் ஒரு சின்ன போர்வையை மடிச்சு எடுத்துட்டு வருவா அந்த காலத்துல. அப்ப சிலதெல்லாம் பிரத்யக்ஷம் அப்படின்னா உணர்தல். கேளுங்கோ, எனக்கும் அந்த பிரத்யக்ஷம் உணரணும். கேளுங்கோ, நிச்சயமாக ஒரு நாள் சுவாமி புரிய வைப்பார். நான் திரும்ப சொல்றேன், பக்தின்றது ஒரே நாள்ல எல்லாத்தையும் புரிஞ்சுட்டு இருக்கணும், ஒரே நாள்ல எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு இருக்கணும். எல்லாத்தையும் தெரிஞ்சு என்ன பண்ண போறேன் ஒரே நாள்ல. துருவன் 5 வயசு சுவாமியை பார்த்துட்டான். அதுக்கப்புறம் அவன் பாட்டுக்கு வாழ்க்கை எல்லாம் பண்ணிட்டு தானே இருந்தான். ஸோ பக்தி பகவான் அனுபவம்ன்றது நிறைய உண்டு. ஓகேவா? ஸோ பகவான் காட்சி கொடுத்தாச்சு, இங்க பேசுறார். இவ்வளவு தூரம் வரையே கலியுகமா இருந்தாலும் காட்சி கொடுக்குறியே, பேசுறியே, இப்படியே ஒரு 8 வந்து அங்க வந்து சொல்லிட்டா போதும், அவ்வளவு. இங்க காட்சி கொடுத்து ஆமா என்னதான் சத்தியம் பண்ணி கொடுத்தார், நான் தான் சாட்சி, அப்பதான் சாட்சி கோபாலன்னு பேர். பகவான் ஒத்துக்க, ஆமாண்டா கண்ணா நீ சொல்றதெல்லாம் சத்தியம், அவர் என்னோட சாட்சி சத்தியம் பண்ணி கொடுத்தார், நான் தான் சாட்சி. சொன்ன அவ்வளவுதான், சிம்பிள் மேட்டர். இந்த சாட்சியை ஊருக்குள்ள வந்து சொல்லிட்டு போதும், அவ்வளவுதான். அப்ப கூட பகவான் கேட்டான், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது இவ்வளவு தூரமா? பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு இல்லை கோபாலா, ஊருக்குள்ள ஒரு அவப்பெயர் வந்துடுத்து. நான் அப்படியே எங்கேயோ பிருந்தாவனத்திலேயே இருந்துடலாம், ஆனா ஆயுசு முழுக்க இந்த அவப்பெயரை மனசுல உறுத்தின்னு இருக்கும். நீ வந்து ஆமா அவர் சத்தியம் பண்ணார் மட்டும் சொல்லிடும், அப்புறம் 2 பேரும் வந்துடும் இந்த பிருந்தாவனத்துக்கு, அவ்வளவுதான். எனக்கு அந்த பொண்ணை கல்யாணம் அவருக்கு பாபம் வந்துடும், உனக்கு தெரியாது, ஒன்றும் கிடையாது. பகவான் சிரிச்சான். என்னன்ற, நான் வரணுமா? ஆமா, வந்து சாட்சி சொல்லு. சரி வரேன், ஆனா முன்னாடி நீ போகணும், பின்னாடி நான் வருவேன். அவன் சிரிச்சான். உனக்கு பிருந்தாவனம் ரொம்ப பிடிக்கும், பிருந்தாவனத்தை எல்லையில வரமாட்டேன்றான், எனக்கு எப்படி தெரியும்? பகவான் சொன்னா, என் கால் சலங்க சப்தம் கேட்கும். ஓகே, அப்ப சரி. ஒருவேளை எங்கேயாவது நின்றுட்டுனா கூட நீ திரும்பி பார்க்க கூடாது, எங்கேயாவது திரும்பி பார்த்தானா அங்கேயே நின்றுடு. அவன் சிரிச்சான். சரி கிருஷ்ணா, வா கோபாலா போலாம். இதெல்லாம் சோதனைன்னு சொல்ல முடியுமா? இப்ப இவனை வந்து எல்லாரும் பொய்யன்னு சொன்னான், மற்றவாள் அந்த பகவான் என்னையே அப்படி சோதனை பண்றான், நான் என்ன பாவம் பண்ணேன், நான் எவ்வளவு நாம ஜபம் பண்ணேன், எனக்கே இந்த நிலைமை, இப்படிலாம் தானே பேசுவான். அவன் வந்து இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா கிருஷ்ணனை பார்க்கறதுக்கும் மீண்டும் பிருந்தாவனம் போவதற்குமான ஒரு வாய்ப்பாக எடுத்துட்டான். எல்லாமே ஒரு வாய்ப்பு, எல்லாமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இது புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஒரு ஒரு சவாலான ஒரு இக்கட்டான சூழ்நிலை எல்லாமே நாம வந்து ஒரு ஃப்ரெஷ் மைண்டோட, ஒரு ஜாலி மைண்டோட அதை நம்ம அணுகினோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அதுல ஒளிஞ்சிருக்கக்கூடிய அழகான வாய்ப்புகள் எல்லாம் புரியும். ஸோ அழகா பகவான் பிருந்தாவனத்தை விட்டு கிளம்புறான். எவன் அக்ரூருடைய பக்திக்காக பிருந்தாவனத்தை விட்டு கிளம்பினானோ அவன்
ஒரு விதத்தில் எப்படி சொல்லலாம், கலியுக அக்ரூரன் அழைத்து வருகிறேன் என்றேனோ கல்யாண பிரம்மச்சாரியை போலே அப்படின்னு நம்ம ஒரு வாக்கியம் போடலாம். அக்ரூரர் போல ஒரு கல்யாண பிரம்மச்சாரி. அக்ரூரம் பிருந்தாவனத்துல தான் கூட்டு போறார், கல்யாண பிரம்மச்சாரியும் பிருந்தாவனத்துல இருந்து. ஸோ கிளம்பியாச்சு. அடுத்த நாள் கோவில்ல வந்து பார்க்கறா, மூர்த்தி எல்லாம் ஒன்றும் காணலை. ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. பகவான் தான் கிளம்பி போயிட்டானே, யாருக்கும் புரியல, யாரும் பெருசா எடுத்துக்கல, என்ன எதுவும் தேடி பார்த்து விட்டுட்டான். பகவானும் இவனும் பல நாட்கள் நடந்து வர வித்யாநகரம். வித்யாநகரம்ன்றது ஜென்ரலி இந்த விஜயநகரம் ஹம்பி இந்த பக்கத்தை தான் சொல்லுவார். எனக்கு போய் பார்க்கணும் வித்யாநகரம். ஹம்பியில் போய் ஏதாவது சாட்சி கோபாலன் கோவில் இருக்கா என்ன, ஏன்னா ஹம்பியில் வந்து விஜய விட்டலன் கோவில்னு இருக்கு, அந்த மாதிரி சாட்சி கோபாலன் கோவில் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஹம்பியில் நிறைய ரிசர்ச் பண்ண வேண்டியிருக்கு. கிஷ்கிந்தா அதெல்லாமே ஹம்பி தான். போகணும், ஆசையாக இருக்கு, பார்ப்போம். பகவான் ஒரு நாள் திடீர்னு கூப்பிடுவான், போயிட்டு வருவோம். அப்ப பல நாட்கள் நடந்து 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 வரார்கள். ஒவ்வொரு நாளுமே அவனும் பெருமா பகவானுக்கு கோபாலனுமா தங்குறார்கள். பகவானுக்கு இவன் அதை என்ன கிடைக்கிறதோ அதை கொண்டு வந்து சமைச்சு நிவேதனம் பண்ணி இவனும் சாப்பிட்டு. வெளி உலகத்துக்கு யாருக்கும் தெரியல இவன் கூட சுவாமி வராருன்னு. அவனுக்கு மட்டும்தான் தெரியாது. ஆமா, இப்ப நாமதேவர் பண்டரிபுரத்துல இருந்து பாண்டரன் அனுபவிக்கிறார். ஜனாபாய் பண்டரிபுரத்துல பாண்டரன் அனுபவிக்கிறார். வெளி உலகத்துக்கு தெரியலையே. திருப்பதி பெருமாள் ஹாத்திராம் பாபாஜியோட டெய்லி இப்ப சுக்கட்டான் விளையாடினார். வெளி உலகத்துக்கு தெரியலையே. மீராவோட கிரிதர கோபாலன் ராசம் ஆடிட்டு இருந்தான். வெளி உலகத்துக்கு தெரியலையே. ஆண்டாள் நித்தியம் கழுத்துல மாலையை போட்டு நாழி கிணறுல பார்த்தா பெரியாழ்வார்க்கே தெரியல, அப்புறம் தான் வெளி உலகத்துக்கு தெரியும். எல்லாமே வெளி உலகத்துக்கு ஒன்றும் தெரிஞ்சுவிடாது. பல விஷயங்கள் உலகத்துல இன்னும் பிரகடனமாகாமத்தான் இருக்கு. எல்லாமே வெளி உலகத்துக்கு தெரியும்னா நினைச்சுடாதீங்க. எல்லாமே வெளி உலகத்துக்கு தெரிய வேண்டிய அவசியமும் இல்லை. ஓகேவா? இப்படி வந்தாச்சு. கொஞ்சம் ஒரு ஸ்திதிக்கு அப்புறமா வித்யாநகரம் நெருங்க நெருங்க பகவானுடைய கால் சலங்கை சப்தம் கேட்கல. வித்யாநகரத்துக்கு எல்லை வந்த உடனே இவங்க கொஞ்சம் ஒரு பயம் வந்துடுத்து. ஒருவேளை வரலைன்னா அப்படின்னு. அந்த ஒரு வேளைன்னு இருக்கு இல்லையா, சமயத்தில் இப்படியா வரும். இன்னொரு விளையாட்டு வச்சுக்கோங்களே. உடனே ஊர் எல்லையில திரும்பி பார்த்துட்டேன். சுவாமி நான் சொன்னேனே, மன்னிச்சுடு கிருஷ்ணா கோபாலா, இவ்வளவு தூரம் எனக்காக வந்த, ஆனாலும் பகவான் சிரிச்சான். பரவாயில்ல விடு, உனக்காக இவ்வளவு தூரம் ஊர் வாசல் வரைக்கும் வந்துட்டேன். ஊர் ஜனங்கள் எனக்காக வெளில வரட்டமே, தப்பில்லை. அது ரொம்ப அழகு. பக்தனுக்காக பகவான் எவ்வளவு வேணா டிராவல் பண்ணுவான். அந்த ஒரு கெத்தெல்லாம் உண்டு, சுவாமிக்கும் உண்டு, குருவுக்கும் உண்டு. நான் குருஜி மாட்ட அதை பார்த்துருக்கேன், ரொம்ப சின்சியரா நான் பார்த்துருக்கேன். பக்தி இருக்கும்போது அவ்வளவு தூரம் வருவா. பக்தி இல்லாதவாகிட்ட கெத்து அந்த ஒரு அகம்பாவி மாதிரியே இருக்கும், திமிடுத்தனம் காட்டுவா. அது சமயத்தில் நமக்கு பக்தி போய் நமக்கு ஒரு திமிரு இல்லை, அப்போ அதே திமிடுத்தனம் அங்கேயும் காட்டுவா நம்ம கிட்டேயும். அது நான் ப்ராக்டிக்கலா பார்த்துருக்கேன். ஸோ இப்ப கண்ணன் ஊருக்குள்ள வரமாட்டேன்னுட்டான் கோபாலன். ஊருக்குள்ள போய் சொன்னா, பஞ்சாயத்துல சொன்னா, அதுக்குள்ள ஊர் முழுக்க காட்டுத்தீ போல விஷயம் பரவிடுத்து. யாருக்கும் ஒன்றும் புரியல, இது எப்படி சாத்தியம், இது எப்படி நடக்கும். எல்லாரும் ஓடி வந்தா அங்க பகவான் நிற்கிறான். சரியா, சிலாரூபமாக எல்லாரும் வந்தா யாருக்கும் ஒன்றும் புரியல. உன்னை கடகடன் பஞ்சாயத்து. அந்த பெண், அவளுடைய அப்பா, அம்மா, அவளுடைய சகோதரன் எல்லாரும் வந்துட்டா. ஓடி வந்துட்டா எல்லாரும், ஊருக்குள்ள இருக்கா எல்லாரும் ஓடி வந்தாச்சு.
கடகடன் பஞ்சாயத்து எல்லாரும் முதல்ல சுவாமி நமஸ்காரம் பண்ணேன்னு அவ்வளோ அழகான ஒரு கோபால். எல்லாருக்கும் அப்படி வீணில் இருக்கிறது அந்த ரூபம், அந்த அந்த உருவம் ஒரு அழகுதான். இந்த தெய்வீகத்தை வெளிப்படுத்தும் பொழுது அது புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இது வேணும். இப்போ சமீப காலத்தில் நான் ஒரு இது பார்த்தேன், ஒரு ரீல் பார்த்தேன். ஒரு பெண்ணினுடைய சினை முட்டைக்குள்ள ஒரு ஆணுடைய விந்தணு சேர்றது, கர்ப்பம் உருவாகிறது. அந்த சினை முட்டையோட அந்த விந்தணு அப்படி சேரும்பொழுது ஒரு வெளிச்சம் இருக்கிறது, உயிர்ப்பு, ஒரு பிரகாசம். இப்போ கூட அந்த சோனோகிராஃபிக்கோட இதில் மாதிரி பார்த்தேன் நான். இது ஹவு அப்படி மற்ற சமயத்தில் வெளிச்சம் வராதான், அது ரெண்டும் அப்படி சேர்ந்து ஒரு உயிர்ப்பு வரும்பொழுது அப்படி ஒரு வெளிச்சம். அப்போ ஒரு தெய்வீகம். இது அவ்வளோதான் சொல்ல முடியும். அதுக்கு மேலே சுவாமி தான் புரிய வைக்கணும். அதனால தான் அந்த உருவம், அந்த மூர்த்தி, அதுக்கு ஆரத்திலாம் காட்டும்போது ஒரு 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 அனுபவம் நமக்கு கிடைக்கிறது இல்லையா? எல்லாரும் நமஸ்காரம் பண்ணா அப்போ உடனே பஞ்சாயத்து தலைவர் கையெல்லாம் கூப்பிட்டு அந்த விஷயத்தெல்லாம் சொல்லி, இந்த பையன் சொல்றான் இந்த மாதிரி அவர் தன் மகளை அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சத்தியம் பண்ணார், உங்க முன்னாடி தான் சத்தியம் பண்ணார்னு சொல்றார். இது உண்மைதானா அப்படின்னு கேட்ட உடனே பகவான் அப்படி ஜோதி ஸ்வரூபனாக ஜோரா அழகா பளிச்சனு ரூபத்தோட காட்சி கொடுத்து ஜம்முன்னு வாய் திறந்து கம்பீரியமான சப்தத்தோட சொன்னான், ஆமாம் நான் தான் சாட்சி. அந்த பிருந்தாவனத்துல என் சந்நிதியில வச்சுதான் அந்த வயசானவர் இந்த பிள்ளைக்கு தன் மகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கிறேன் சொல்ல சத்தியம் பண்ணார். இவன் சொல்றது சத்தியம்தான், நான் தான் சாட்சி. தெய்வத்தை போல வேற யார் சாட்சி? அப்ப தெய்வ சாட்சி, நம்மள அக்னி சாட்சியாக அப்படின்னு இல்லையா, அது மாதிரி தெய்வ சாட்சி. அப்படியே எல்லாருக்கும் கண்கள்ல கண்ணீர். அவன் ஓன்னு அழுதான். அந்த கல்யாண பிரம்மச்சாரி போய் காலை கட்டினான், கண்ணன் காலை. அந்த வயசானவர் கையை கூப்பிட்டு அவன் மன்னிச்சிடுங்கோ மன்னிச்சிடுங்கோ, சத்தியம் பண்ணி கொடுத்தது உண்மைதான், என் வீட்டில் எல்லாரும் என்னை திட்டினா மிரட்டினா அப்படின்னு. அந்த பொண்ணுக்கு அதை விட சந்தோஷம். சுவாமி சாட்சி, ரிஜிஸ்டர் மேரேஜ் சொல்லுவோம், இங்க சுவாமி ரிஜிஸ்டர் பண்றது, ஆமா அப்படின்னு. எல்லாரும் பிரமிச்சு போயிட்டா. இவன் பகவான் காலை கட்டிட்டு அழுதான். போதும் கிருஷ்ணா, போலாம், பிருந்தாவனத்துக்கு போயிடலாம், நீ வந்தாச்சு, சாட்சி சொல்லியாச்சு, அவ்வளவுதான். இதுக்கு மேலாம் அந்த பொண்ணை யார் வேணா கல்யாணம் பண்ணிக்கட்டும், அவ யாருக்கு வேணா கல்யாணம் பண்ணி கொடுக்கட்டும். இந்த வயசானவர் ஒத்துட்டார். போதும் கிருஷ்ணா, வா கிளம்பிடலாம் கோபாலா அப்படின்னு சொன்னான். ஸோ பகவான் உங்க கூட இருக்கான். உங்களுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் டிராவல் பண்ணுவான், எவ்வளவு தூரம் வேணாலும் வருவான். ஆல் த வே பிருந்தாவனத்திலிருந்து வித்யாநகரம். ஸோ நீங்க உலகத்தை எந்த மூலையில இருந்தாலும் உங்களோட உங்க தெய்வம் டிராவல் பண்ணிட்டு தான் இருக்கு. நீங்க அமெரிக்கால இருந்தாலும் சரி, ஆப்பிரிக்கால இருந்தாலும் சரி, ஆஸ்திரேலியால இருந்தாலும் சரி, நியூசிலாந்துல இருந்தாலும் சரி, ஜப்பான்ல இருந்தாலும் சரி, உலகத்தை எத்தனை நாடுகள் உண்டெல்லாம் போட்டுக்கோங்க, கல்ஃப் கண்ட்ரில இருந்தாலும் சரி, துபாயில இருந்தாலும் சரி, உலகத்தோட எந்த மூலையில நீங்க இருந்தாலும் உங்களோடு உங்கள் பகவான் உண்டு. ஒருவேளை உங்க குடும்பத்துல 2 பேர் இங்க இருக்க, 2 பேர் ஃபாரின்ல இருக்க, ரைட், அவ கூட பகவான் உண்டு. சரியா? அதனால எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருங்கோ, நிம்மதியா இருங்கோ, திருப்தியா இருங்கோ, தைரியமா இருங்கோ, நம்பிக்கையோட இருங்கோ. மீதி விஷயம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே.
जय भोलो राधा रानी की जय। जय भोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय भोलो वृंदावन धाम की जय। जय भोलो यमुना मैया की जय। जय भोलो गोवर्धन गिरिराज की जय। जय भोलो साक्षी गोपाल भगवान की जय। राधे कृष्णा।